உங்கள் சவுதி தமிழன். நம்ம இன்னைக்கு வெரைட்டியான தேங்காய் பால் வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். பாக்கி தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி, தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம தேங்காயை மிக்சியில் போட்டு அடித்து நம்ம அதை தனியாக மாற்றி வச்சுக்கிடுவோம். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ வெண்டைக்காயை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவோம். ஒரு 50% ஃப்ரை வெண்டைக்காய். அப்போ ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் வெண்டைக்காய் ஓரளவு ஒரு 50% வந்தாலும் நம்ம அந்த வெண்டைக்காயை மாற்றி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதுவும் நம்ம அதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரையும் இதுவும் ஒரு 50% ஃப்ரை போதும். ரொம்ப வேண்டாம். எண்ணெய்க்கு குழம்புல இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் போதும். பின்ன நம்ம அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கி வரணும் வரனாரம். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த பாத்திரம் நம்மளுக்கு போதாதனால நம்ம இதை மொத்தத்தில் இதே வெங்காயத்தை வதங்கி வரனால நம்ம பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அப்போ அந்த பாத்திரத்தில் போட்டு மாற்றி தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து வரனாலும் நம்ம அதுக்குள்ளே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி போடுவோம். நம்ம பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிருக்கு. இந்த இவ்வளோ தூரம் வதங்கினா பார்த்தா அந்த இது வரைக்கும் வரும். அப்போ நம்ம எல்லாம் வதக்கி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போடுறோம். சரியா? நம்ம இப்போ ஒரு 3/4 ஸ்பூனு தான் போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூனு கூட போட்டுக்கணும். சரியா? அப்போ ஒரு ஸ்பூனு மிளகு பொடி. அப்போ அந்த நம்ம சாதத்துக்கு அனுசரித்து போட்டுவிடுங்க. வெண்டைக்காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு நம்ம போட்டுவிடுங்க. அப்போ ஒரு ஸ்பூனு மிளகு பொடியும் ஒரு 1/4 ஸ்பூனு கொஞ்சம் குறைச்சி மஞ்சள் பொடி, பின்ன நமக்கு மல்லிப்பொடி. அது மிளகு பொடி எவ்வளோ போட்டுங்களோ அதே போல் ஒரு ஸ்பூன் மல்லி பொடியும் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி எடுத்து வரலாம். நம்ம அடித்து வச்சுருக்க தேங்காய் பால் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கிளறி விட்டுங்க. சரியா? ரொம்ப தண்ணி விட்டாண்டா மீடியமாக தேங்காய் பாலில் கொஞ்சம் அடித்து அந்த தேங்காய் பால் எவ்வளோ இருக்க தண்ணி அதை விட்டு அந்த வதக்கினா தக்காளி உள்ளி கூடாலும் அந்த எண்ணெய் கூடாலும் நல்லா அது இதாகும். அப்படின்னா தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்து நல்லா பொரிச்சு மருந்தாங்க. நம்ம இந்த ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வெண்டைக்காயை அதுக்குள்ளே போட்டு நல்லா இறக்கி கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தேங்காய் பால் அந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் சேர்ந்து எடுத்து நல்லா கொதித்து வர நேரம் நமக்கு அந்த குழம்பு அருமையாக வரும். ஓகே நண்பர்களே, அப்போ நம்ம வெண்டைக்காய் குழம்பு அதேசம் கொதிச்சு வந்தாச்சு. அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு வெரைட்டிக்காக நம்ம ஒரு சின்ன கொத்தமல்லி இலையை நம்ம மேலே தூவி விட்டுட்டு அப்போ என்ன பண்ணோன்னா அதாவது லைட்டாக மேலே போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு போதும், அவ்வளோ போதும். கிழக்கு ஒரு லைட்டாக கிண்டி விட்டு விடுங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம். நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த கலரெலாம் இதுவும் பாருங்கள் அந்த தேங்காய் பொடி அதெல்லாம் மூடி வச்சுட்டா போதும். சரி நண்பர்களே, நம்ம இது மூடி வச்சாச்சு. எல்லாம் இறக்கி நம்ம சாப்பிடுவோம். எப்படி இருக்குது ஒரு குப்பி வச்சு தான் சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது நண்பர்களே, அருமையாக இருக்குது. வெண்டைக்காய் குழம்பு, தேங்காய் பால் வெண்டைக்காய் குழம்பு உப்பு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குது டேஸ்ட்டு. சரியா நண்பர்களே, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம்.